குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி சண்டே லன்ச் என்னென்னா பிரியாணி, பாய் வீட்டு பிரியாணி ஸ்டைல் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் மஷ்ரூம் கிரேவி. பையன் வந்து எக்ஸாமுக்காக சாப்பிட மாட்டேன்னு வேண்டிக்கிட்டான். ஸோ அவனுக்கு மஷ்ரூம் கிரேவி, சப்பாத்தி. மஷ்ரூம் கிரேவி ஈஸி தான். ஃபஸ்ட்டு பட்டரில் வந்து மஷ்ரூம் உப்பு காரம் கரம் மசாலா போட்டு மஷ்ரூம் வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதே கடாயில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு வதக்கி நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சு அரைச்சி மறுபடியும் வதக்கி மஷ்ரூம் போட்டால் முடிஞ்சிடும் மஷ்ரூம் கிரேவி. இது வந்து பிரியாணி வந்து பாய் வீட்டு ஸ்டைல் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆனியன் இது நிறைய ஊற்றிக்கணும், எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு ஆனியன் நல்லா ஸ்லைஸாக போட்டு நல்லா கூட வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கணும். சுருங்க வதக்கணும் அதை. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து காரம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து 4 பேருக்கு செஞ்சுருக்கேன் நான். 3 கிளாஸ் சின்ன கிளாஸ் அரிசி. அது வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு அந்த எண்ணெயிலே வெங்காயத்தோடவே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு உடனே வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா செவர வதக்கிட்டு, அப்புறம் தக்காளி ஸ்லைஸாக போட்டு பச்சை மிளகாய் 4 போட்டேன் நான். பச்சை மிளகாய் 4 ப்ளஸ் கர்டு, இது 3 போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நல்லா மூடி வச்சிடணும். அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கி மறுபடியும் 5 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். சிக்கன் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா வெந்துடும். அது நல்லா வெந்த பிறகு தண்ணி 1க்கு 1.5 ஊற்றினேன் நான். அதுக்கு முன்னாடி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன் இது சீரக சம்பா அரிசி. ஸோ ஹாட் வாட்டர் கெட்டிலில் வச்சு நான் எப்போவுமே ஊற்றிக்குவேன். ஸோ கோல்டு வாட்டர் ஊற்றினா அந்த டெம்பரேச்சர் மாறி டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். அதனால் கெட்டிலில் வச்சு ஹாட் வாட்டர் வச்சு 1க்கு 1.5 ஊற்றி கொதி வந்தோடனே அரிசி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு தண்ணி இழுத்த பிறகு தவாவில் வச்சு தம்மில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்துடணும். ஸோ பேரலாம் வந்து அதுக்கு முன்னாடி காலையிலே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் மசாலா தடவி வச்சுட்டேன். ஃபிஷ்ஷுக்கு நான் நடுவில் வந்து லெமன் ஜூஸ் வேறு போட்டு இதுக்கு ஹஸ்பண்டு எல்லாேருக்கும் இந்த மாதிரி லெமன் தனியாக எடுத்து வச்சு லெமன் ஜூஸ் போட்டுக்குவேன். ஸோ தம் மூடி எடுத்தோடனே தம் பிரியாணி ரெடி. ஃபிஷ் மசாலா வெயிலில் வச்சு நல்லா சுருங்க காஞ்ச பிறகு எடுத்து தவாவில் போட்டு எடுத்திருக்கேன். ஃபிஷ்ஷு ஃப்ரை சூப்பராக வந்திருக்கு. வழக்கமாக அரைச்சி செய்வேன். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்ததுனால அதை போட்டு ஜஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஃபிஷ் மசாலா போட்டு கலக்கி எடுத்துட்டேன். ஸோ தவாவில் போட்டு எடுத்துட்டேன். எண்ணெயில் போட்டால் வந்து நிறைய எண்ணெய் இழுக்குன்ட்டு இன்றைக்கி தான் இதுதான் சமையல். ஹேவ்